நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும் இல்லையா? நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும், கெட்டதை விதைச்சா கெட்டது தான் வரும். ரெட் சிப் போட்டால் ரோபோ என்ன பண்ணுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல் என்ன, ஆப்பிள் பயிரிட்டால் ஆப்பிள் தான் கிடைக்கும், மாதுளம்பழம் கிடைக்குமா? இல்லை. அப்படிங்கும்போது கூடுமான அளவுக்கு நல்லதை விதைப்போம். இப்போ ஒருத்தவங்க நமக்கு சங்கடத்தை கொடுத்துட்டாங்களா, வேதனையை கொடுத்துட்டாங்களா, துரோகம் செஞ்சுட்டாங்களா, சூழ்நிலை காலமாக செஞ்சுருக்கலாம் இல்லையா? சூழ்நிலை காரணமாக செஞ்சுருக்கலாம். ஆனால் நேற்று நம்மள்ட்ட நல்லபடியாக நடந்திருக்கலாம். பாஸ்ட்டில் நம்மக்கிட்ட நல்லபடியாக நல்ல ஒரு உதவிகரமான ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். இல்லை நமக்கு ஒரு சங்கடம்னு வரும்போது பக்கத்துணையாக தோள் கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒருத்தவங்க கெட்டவனாக சித்தரிக்கப்பட்டிருக்கானா, காரணம் சூழ்நிலை. அவனுடைய சூழ்நிலை காரணம் அவன் தவற மாறிட்டான். பட் காலம் பதில் சொல்லும். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நல்லதை விதைச்சிட்டு அமைதியான முறையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு தவறு செய்தவர்கள் அத்தனை வீட்டு வாசலுக்கு வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான். சரிங்களா? அதனால் கூடுமான அளவுக்கு நல்லதை விதைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.